ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோட சின்ன வயசில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். மரணம் என்னை நெருங்கி வரும்போது என்னோடய ஃப்ரெண்டுங்களால் நான் எப்படி உயிர் பிழைச்சேங்கிறதே இப்போ நான் சொல்கிறேன். நிச்சயமாக இது ஒரு கற்பனை கதை இல்லை. என்னோடய அனுபவத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான் எங்கள் சொந்த ஊர். அப்போ எனக்கு வயசு 12. ஸ்கூல் லீவ் விட்டால் போதும், நானும் என்னோடய ஃப்ரெண்டுங்களாம் வாய்க்கால் வரப்பெல்லாம் சுற்றிக்கின்னு இருப்போம். அங்கே இருக்கிற ஒரு வீட்டு தோட்டத்தில் புளிய மரம், கொய்யா மரம், கொடிகளுக்காக மரம்னு விதவிதமாக இருக்கும். நானும் என்னோடய படைங்களும் பொழுது போகிறது தெரியாமல் அங்கே தான் விளையாடிட்டு இருப்போம். எங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ்ன்னு யாரும் வாங்கி தர மாட்டாங்க. கல் எடுத்து மரத்தை பார்த்து அடித்தா கொடிகளுக்கு தொப்புன்னு கீழே வந்து விழும். அதுதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸு. அன்னைக்கு ஒரு நாள் காலையில் 10 மணி இருக்கும். நானும் என்னோடய ஃப்ரெண்டுங்களும் அங்கே போய் விளையாடிட்டு இருந்தோம். அந்த தோட்டத்தில் ஒரு தர கிணறு ஒன்று இருக்குது. அதை பற்றின எந்த ஒரு பயமும் இல்லாத அங்கே விளையாடிட்டு இருந்தோம். கொடிகளுக்காக மரத்தில் கொத்து கொத்த பழுத்து தொங்கிட்டு இருந்தது. அதை ஒரு பச்சை கிளி பசியோடு சாப்பிட்டுன்னு இருந்தது. அதை நான் ஆசையோடு அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்துலேயே தரக்கிணறு இருக்கிறது தெரியாமல் நான் அதில் காலை வைக்க அப்படியே தலை கூப்புற கிணத்துக்குள்ளே விழுந்தேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் ஓடி போய் அந்த தோட்டத்தை ஓனர்கிட்ட சொன்னாங்க. அவர் எல்லாரையும் கூட்டின்னு ஓடி வந்து கிணத்துக்குள்ளே கயிறு கட்டி இறங்கினாரு. நான் தண்ணியில இருந்து மேலே வரும்போது முடியை பிடிச்சி மேலே தூக்கிட்டாரு. எனக்கு எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருந்தது. அப்புறம் என்னை படுக்க வச்சு வயிற்று அமுக்கி தண்ணி எல்லாம் வெளியெடுத்தாங்க. எப்படியோ நான் பழிச்சிக்கிட்டேன். அப்புறம்தான் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த கிணத்துல ஏற்கனவே 2 பேர் விழுந்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அந்த கிணத்தை சுற்றி வேலி போட்டுட்டாங்க. நாங்களும் அங்கே போய் விளையாடுறது கிடையாது. எங்கள் வீடு பக்கத்து வீடு என்னோடய ஃப்ரெண்டோட வீடு. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி 10 மணி இருக்கும். அந்த வீடே ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்தது. என்னன்னு விசாரிக்கிறதுக்காக எங்கள் அம்மா அங்கே போனாங்க. வந்து எங்கள் எல்லார்கிட்டேயும் சொன்னாங்க, அந்த பொண்ணு ஆம்பளை குரலில் பேசுகிறா, ஹிந்தியில் எதேதோ பேசுகிறான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். அவளுக்கு ஹிந்தியே தெரியாது. இது போல் பல சம்பவம் அந்த வீட்டில் நடந்துகிட்டே இருந்தது. அந்த பொண்ணு ஏஜ் கூட அட்டன் பண்ணல. அங்கே இருக்கிற வீடு எல்லாமே பெரிய பெரிய கதவு வச்ச வீடாக தான் இருக்கும். ஒரு நாள் ராத்திரி 12 மணி இருக்கும். தலைவெறி கோலமாக எழுந்து கதவை திறக்கிறா. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா எந்திரிச்சிட்டாரு. நந்தினி நந்தினின்னு அவள் அப்பா கூப்பிட எதையுமே காதில் வாங்காமல் நாங்கள் விளையாடின அந்த தோட்டத்தை பார்த்து ஓட ஆரம்பித்தா. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவள் பின்னாடி ஓடி அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் அவகிட்ட பேசுகிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது. என்ன நந்தினி, நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு அவகிட்ட கேட்டேன். அது என்னன்னு தெரியல லலிதா, ஒவ்வொரு நேரம் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அடிக்கடி என் மேலே கனமாக ஏதோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னான். இதனால் அந்த வீட்டில் இருக்கிற யாருமே நிம்மதி இல்லாமல் இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நிறைஞ்ச அமாவாசை. ராத்திரி 12 மணிக்கு ஒரு பூசாரி வந்து பூஜையெல்லாம் பண்ணார். கொஞ்ச நாள் கழித்து அந்த பூசாரி இறந்துட்டாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு சரியானதாக தெரியல. ஸ்கூலுக்கும் அவள் சரியாக போகிறது கிடையாது. இப்படியே அந்த வீடும் அந்த தெருவும் பதட்டமாகவே இருந்தது. அப்படியே ஒரு சில மாதம் போயிட்டு இருந்தது. அப்புறம் அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்கிற கலவை கோயிலுக்கு கூட்டின்னு போனாங்க. அது பேய் ஒட்டுற இடம். பிறகு நாள் ஆக அவள் பழைய நிலைமைக்கு திரும்பினா. அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. பிறகு நான் சென்னைக்கு வந்துட்டேன். பல வருஷம் கழித்து நான் கேள்விப்பட்ட விஷயம். அவள் கல்யாணம் குழந்தைன்னு செட்டில் ஆயிட்டான்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியாத விஷயங்களில் இதுவும் ஒன்று.